தொடி, பாரு நான் உன் புடித்த மீன் துண்டுகளை கொண்டு வந்திருக்கிறேன். நீயா? அது சொன்னியே. உனக்கா கொண்டு வந்தேன், போய் சாப்பிடு. அம்மா பிளேட்டை கவனமா மேஜையில் வைக்கிறத டோடி பார்த்தது. அப்புறம் சூரிய வெளிச்சம் வரும் ஜன்னல் அம்மா ஒரு சின்ன தூக்கத்து போனது. பெர்ஃபெக்ட் டைமிங், டோடி நினைச்சது. வால் ஆடுறத பாரு, எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு. அந்த மீன் துண்டுகளை பார்த்த உடனே ஒரு புது பிராங்க் ஐடியா தோணுது. இப்போ இத சாப்பிடாம கொஞ்சம் விளையாடலாமா? முதலில் டோடி ஆரஞ்சு பூனை குட்டி தட்டை மெதுவாக தட்டினான். பிறகு தெரிய பார்த்துச்சு. மெயின் துணிக்கு அவன் ஆட்டி பிடிந்து வசதியான கம்பளத்து மீது விழுந்தாள். அவள் பஞ்சு போன்ற வாள் அவள் பாதங்களை சுற்றி சுருண்டது. எதுவும் நடக்காதது போல. சீக்கிரமே அம்மா ஆரஞ்சு பூனை சூரிய ஒளியில் தூங்கி எழுந்து மீண்டும் மேஜைக்கு வந்தது. ஆனால் தட்டு காலியாகவும் மீன் துண்டுகள் சிதறி கிடப்பதையும் கண்டுபிடித்தது. என்னடா இது? அடடா, மீன் சிதறி இருக்கு. ஆனால் கோபப்படாமல் அம்மா ஆரஞ்சு பூனை பெருமூச்சு விட்டு சிரித்தது. டோடி ஆரஞ்சு பூனை குட்டி மீண்டும் தனது பழைய தந்திரங்களில் ஈடுபட்டிருக்கிறது. அம்மா ஆரஞ்சு பூனை டோடி ஆரஞ்சு பூனை குட்டியை தன் பாதங்களில் தூக்கி ஒரு மென்மையான முகத்தை கொடுத்தது. ஆனால் டோடி ஆரஞ்சு பூனை குட்டிக்கு ஒரு சிறிய மீன் கடியை மன்னிப்பு விருந்தாக கொடுப்பதற்கு முன் ஆரஞ்சு குட்டி பூனை டோடி தன் மீன் துண்டுகளை சாப்பிட்டு முடித்துவிட்டு சத்தமாக கர்ணமிட்டது. அதன் சின்ன மண்டையில் அடுத்த கோமாளித்தனமான சேட்டையை திட்டமிட ஆரம்பித்து விட்டது போல